அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஐயா ஐயா அப்படி சொல்றோம்ல, எந்த ஐயா பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். பார்க்கலாமா? இப்ப ஐயான்னு இருக்கு, ஐயா அப்படின்னு இருக்கு. இன்னொன்று ஐயா அப்படின்னு இருக்குது, ஐயா அப்படின்னு இருக்கு. இந்த ஐயா பயன்படுத்துறதா இல்ல இந்த ஐயா பயன்படுத்துறதா அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்ப இந்த ஐயா பயன்படுத்துறது சரியானது, இந்த ஐயா பயன்படுத்தக்கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த ஐ இருக்கு பார்த்தீங்களா, ஐங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி. இதுக்கு பெருமை, அழகு, தலைவன் சொல்லி பற்பல பெயர்கள் இருக்குது. அந்த பெருமதிப்பிற்குரிய ஐயாங்கிறத ஏன் சொல்றோம் அப்படின்னா, பெருமையை தரக்கூடிய ஐயா, அழகை தரக்கூடிய ஐயா, தலைவனாக இருக்கக்கூடிய எங்கள் ஐயா அப்படின்னு விழித்து சொல்லுதல். இப்ப பெருமதிப்புக்குரிய ஐயா யாருக்கு போடுவோம்? அதிகாரிகளுக்கு கடிதம் எழுதுகின்ற பொழுது இந்த ஐயான் போடணும். ஆசிரியர்களை விழித்து சொல்லும் போது ஐயான் போடணும். அப்ப இந்த ஐயா தான் வரும், இந்த ஐயா வரக்கூடாது. இந்த ஐயா ஏன் வரக்கூடாது அப்படின்னா, ஆ இ அப்படின்ட்டு இருக்க ஐ அப்படிங்கிறதுக்கு பொருளே கிடையாது. இப்ப இந்த ஐ இருக்கு பாத்தீங்களா, இந்த ஐக்கு எத்தனை மாத்திரை? இப்ப பாருங்களேன், ஐங்கிறதுக்கு 2 மாத்திரை இருக்குது. 2 மாத்திரை. ஐங்கிறதுக்கு எத்தனை மாத்திரை? 2 மாத்திரை இருக்குது. ஆனா இந்த ஆய்க்கு எத்தனை மாத்திரை? ஆக்கு 1 மாத்திரை, ஈக்கு அரை மாத்திரை. அவ்வளவுதான், 1.5 மாத்திரை தான் வருது. 1.5 மாத்திரை தான் வருது. அப்ப ஆய்க்கு 1 மாத்திரை, ஈக்கு அரை மாத்திரை. அப்ப ஐக்கு 2 மாத்திரை, ஆக்கு 1 மாத்திரை, ஈக்கு அரை மாத்திரை. அப்ப ஐ அப்படிங்கிறது 1.5 மாத்திரை வருது. இங்க ஐங்கிறது 2 மாத்திரை வருது. அப்ப எது சரியாக இருக்கும் அப்படின்னா, இந்த ஐ தான் சரியாக இருக்கும். அப்ப ஐயா என்பதுதான் சரியான சொல். இதை சரியான முறையில் நீ ஐயான்னு சொல்லணும். இந்த ஐயான்னு சொல்லக்கூடாது. ஐயாங்கிறத எங்கே சொல்லணும்? அதிகாரிகளை விழித்து சொல்லும் போது ஐயான்னு சொல்லணும். ஆசிரியர்களை விழித்து சொல்லும் போது ஐயான்னு சொல்லணும். இந்த ஐயா எங்கே இருமா சொல்லணும்? அம்மாவை பெற்ற அப்பா இருக்காங்கல்ல, அவங்கள தாத்தான்னு சொல்றோம். சில நேரங்கள் ஐயான்னு சொல்லுவோம். அப்ப சொல்லுகின்ற பொழுது ஐயா அப்படின்னு சொல்லுவோம். உறவு முறைகளை யாராவது முதியவர்கள் இருந்தால் அவர்களை ஐயான்னு சொல்லுங்க. அதிகாரிகளாக ஆசிரியர்களாக யாராவது இருந்தால் அவர்களை ஐயான்னு சொல்லுங்க. சரிங்களா? அப்ப ஐயா ஐயா அப்படிங்கிறது இதற்கான வேறுபாடு. அதிகாரிகளுக்கு கடிதம் எழுதுகின்ற பொழுது பெருமதிப்புக்குரிய ஐயான்னு போடுங்க. இப்ப ஐயா ஐயான்னு சொல்லிட்டோம். இதை பெயர் சொல்லாக சொல்லுகின்ற பொழுது இப்படி எழுதுறோம், ஐயா துறை, ஐயா துறை அப்படின்னு எழுதுறோம். ஐயா துறை இப்படி எழுத மாட்டோம், ஐயா துறை அப்படின்னு எழுத மாட்டோம். எழுத மாட்டோம்ல. அப்ப பெயர் சொல்லாக வருகின்ற பொழுது ஐயா துறைன்னு எழுதுங்க. ஒரு அதிகாரிகளை விழித்து சொல்லும் போது ஐயான்னு எழுது. ஐயா துறை என்பதுதான் சரியாக இருக்கிறது. இந்த இடத்துல ஐயாங்கிறது அதிகாரிகளை குறிக்கக்கூடியது, இந்த ஐயாங்கிறது உறவு முறையில் இருக்கக்கூடிய தாத்தாவை குறிக்கக்கூடியது. சரிங்களா? அதிகாரிகளை சொல்லுகின்ற பொழுது ஐயா என்று சொல்லுங்கள், உறவு முறைகளை சொல்லுகின்ற பொழுது ஐயா என்று சொல்லுங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம்.